இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம எளிமையான முறையிலே அன்றாடம் லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை எப்படி ஒன்றாக இணைத்து எப்படி அற்புதமாக பேசுவது, எளிமையான முறையிலே எப்படி பேசுவது, கற்றுக்கொள்வது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல ஹேஸ் அண்ட் ஹேவ் பயன்படுத்தி எப்படி நாம் பேசுவது. How can we talk in English? By using has and have. நான் பணம் கொடுத்திருக்கிறேன். நான் பணம் கொடுத்திருக்கிறேன். How can we say this in English? நான் I வந்தா என்ன வரும்? Have. I have given. I have given money. I have given money. பணம், money. I have given money. மெயின் verb என்ன? Give. மெயின் verb give. The give ஓட past participle given. So you have to use past participle of the verb. You have to use the past participle of the verb. Give. I have given money. I have give money இல்ல. I have given money. இங்க ஏன் சார் given போடுறீங்க? Past participle of the verb. So இந்த have ஏன் போடுறீங்க அப்படின்னா I வந்தா have. I have. We have. Have. They have. Plural. Plural subject வந்தா have. இப்ப has எங்கெல்லாம் வரும்னு பார்க்கலாமா? இது வந்து have. has எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he, she, it. Singular subject or any name. He, she, it, singular subject, name. Name எந்த நேம் வந்தாலும் சரி has you have to use. இந்த இடத்துல பாருங்க have, I have, we have, you have, they have. Plural எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் have. has எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has given money. அவன் பணம் கொடுத்து இருக்கிறான். He has given money. He வந்தாலே has. She has given money. அவள் பணம் கொடுத்திருக்கிறாள். It has given money. அது பணம் கொடுத்து இருக்கிறது. சிங்குலர் சப்ஜெக்ட் எது வேணாலும் போடுங்க. My friend has given money. My friend அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட். My friend has given money. என்னுடைய நண்பன் பணம் கொடுத்திருக்கிறான். My friend has given money. எந்த நேம் வேணாலும் போடுங்க. சீதா has given money. எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? He, she, it, singular verb, singular subject, any name. You should use has. So this is a very important tabular column which you have to understand. இதை மறக்காம நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எப்பவுமே இது பயன்படும். நீங்க எழுதுறதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி, முக்கியமான ஒரு அட்டவணை இந்த ஒரு அட்டவணை. This is a very important tabular column which you have to memorize. I have, we have, you have, they have, plural subject have. Has, he, she, it வந்தாலே has. புரியுதா உங்களுக்கு? அவன் எழுதி இருக்கிறான். அவன் கடிதம் எழுதி இருக்கிறான். அவன் கடிதம் எழுதி இருக்கிறான். எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம்.